கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டுமல்லாம நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு தினத்தில் நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என அனைத்தும் இது குறித்து தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கன்னிராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இந்த ஒரு நாளானது இருக்கும். சொந்த ஊரின் மதிப்பு உங்களுக்கு உயரக்கூடும். சொந்த ஊரிலேயே நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தொழிலோ ஏதாவது பிஸ்னஸோ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் சொந்த ஊரில் இருந்து உழைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உங்களுடைய ஊர் மூலமாக உங்களுக்கு கட்டாயம் தேடி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊர்க்காரர்கள் அனைவரும் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகமாக வைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக உங்களுக்கு விளங்கும். நவீன தொழில்நுட்ப செயல்களில் உங்களுடைய வியாபாரத்தை நீங்க அதிகரிப்பீங்க. இத்தனை நாட்கள் வரை நீங்க ஆன்லைன் மூலமா தொழில்நுட்பத்தை நீங்க செய்யல, உங்களுடைய வியாபாரத்தை நீங்க அதிகரிக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு வியாபாரமானது கட்டாயமாக கிடைக்கும். இதனால் நீங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கும் வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகப்படியாக கிடைக்கும். முதலாளியிடம் இருந்து சிறு கருத்து வேறுபாடுகள் உங்கள் மீது இந்த ஒரு நேரத்தில் தோன்றி அதுவாகவே மறைந்துவிடும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அதுக்கு நீங்க எந்த விதமான பதிலடியும் கொடுக்கக்கூடாது. அதை உங்களுடைய மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. இல்லைன்னா உங்களுடைய முதலாளி எப்படி நம்ம மீது சந்தேகப்படலாம் அப்படின்னு நினைத்து நீங்க ஏதாவது கோவப்பட்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய வேலைக்கு மிக பெரிய அளவுல உலை வைத்து விடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களுடைய முதலாளி தானே நம்ம மீதான கோவப்படுறாங்க அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்காதீங்க. அவங்களுக்கே உண்மை என்னன்னு ஒரு நாள் புரியும். அப்பொழுது புரிந்து அவங்களே உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிடுவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் கருத்து வேறுபாடு எதுவும் உங்களிடம் தோன்றாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய எதிர்ப்புகளால் வந்த இன்னல்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். தனவரவு போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் இருக்கும். இதனால் பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். செலவுகள் அதிகரித்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் இந்த ஒரு நாளில் உங்களால் வைத்துக்கொள்ள முடியும். செலவுகள் உங்களுக்கு அதிகமாகிற மாதிரி தான் தோணும். இருந்தாலும் அந்த ஒரு செலவுகள் நீங்கள் பண்ணும் பொழுது இந்த ஒரு அளவுக்குள்ளே நீங்கள் பண்ணணும்னு நினைத்து அந்த ஒரு செலவுகளை நீங்கள் பண்ணுவீங்க. இதுவும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய பணத்தை நீங்கள் வைத்துக்கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பலமாக இந்த ஒரு நேரத்தில் விளங்குவது எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் அவர்கள் மூலம் உங்களுக்கு தேடி வரும். இதனால் பெரிய அளவுல நீங்க சந்தோஷப்படுவீங்க. அதே போல பெரிய அளவில் அவங்களால உங்களுக்கு வியாபாரமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்க செய்கின்ற வேலைகளில் அவங்களுடைய உதவியானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களால் வருமானத்தை இந்த ஒரு நாளில் உங்களால் பெற முடியும். அரசாங்க உதவி உங்களுக்கு தேடி வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு முடியாமல் இருந்து தள்ளி போய்கிட்டு இருந்த வேலைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் அரசாங்கத்தின் உதவிகள் மூலம் அந்த ஒரு வேலையானது உங்களுக்கு நீங்க நினைத்தபடி அந்த ஒரு வேலையை உங்களால் முடித்துக் கொள்ளலாம். நீண்ட நாட்கள் இழுவரியாக இருந்த அனைத்து விதமான அரசாங்க வேலைகளும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக முடிந்துவிடும். இன்று உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது வேலை இடத்தில் சில நேரங்கள்ல நிதானத்தை நீங்க தவறுவீங்க. அப்படி நிதானத்தை தவறாம இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா வேலை இடங்கள்ல உங்களுடைய நிதானத்தை நீங்க தவறும் பொழுது என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு வேலையை எந்த ஒரு இடத்துல விட்டீங்க அப்படிங்கிறத உங்களால கண்டிப்பா கணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நிதானம் தவறும் பொழுது அந்த ஒரு இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடன் வேலை பார்ப்பவர்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனையானது கண்டிப்பா ஏற்படலாம். எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய நிதானத்தை இந்த ஒரு நேரத்தில் தவறவிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஞாபக மறதியும் உங்களுக்கு பெரிய அளவுல சிரமங்களை இந்த ஒரு நேரத்தில் கொடுக்கும். எனவே முடிந்த அளவிற்கு ஞாபக மறதி உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் கன்னிராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்கு. நீங்க கவனத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பா இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு
பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. வரவு செலவு கணக்குகளை எழுதி வைக்க நீங்க வேண்டும். வரவு செலவு கணக்குகளை நம்முடைய மனசளவில் நம்ம வச்சுக்கிடலாம். இதை எழுதி வைக்கணுமாக்கும், அது 100 ரூபாய் தானே, 1000 ரூபாய் தானே, இதனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது ஒரு நாளும் நீங்க அப்படி செய்யாம போய்கிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவுல பிரச்சனைகளானது ஏற்படும். ஒரு மாசத்துக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய தொகை போல இருக்கும். இதனால் உங்களுடைய கணக்கு வழக்குல உங்களால சரியான ஒரு தீர்வை உங்களால் ஏற்படுத்த முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு வரவு செலவு கணக்கு 1 ரூபாயாக இருந்தாலும் அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு தாமதமாக செல்வதை நீங்கள் தவிர்க்கணும். வேலைக்கு தாமதமாக செல்லும் பொழுது உங்களுடைய முதலாளிகள் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த ஒரு நாளில் ஏற்பட தூண்டும். இதனால் பெரிய அளவில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. மனசு ரீதியாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய முதலாளி நம்மளை இப்படி திட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் விளங்கும். வெளியில் உள்ள கோபத்தை நீங்க வீட்டில் காட்டக்கூடாது. வெளியில் என்ன நடந்தாலும் சரி அதை வெளியோட முடிச்சிடணும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை வேலை பார்க்கின்ற இடத்தோட வச்சுக்கிடணும். உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் உங்களுடைய வீட்டில் நீங்க கோபப்படணும். ஆனால் வெளியில் உள்ள கோபத்தை மற்றவங்க மீது நீங்க காட்ட முடியாத கோபத்தை உங்களுடைய வீட்டில் வந்து நீங்க காட்டுவீங்க. இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன துன்பங்கள் உங்களுடைய குடும்பம் ரீதியாக கட்டாயம் நடக்கும். எனவே இந்த ஒரு தவறை இனிமேல் வருகின்ற நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரம் காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது இந்த ஒரு நேரத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது இந்த ஒரு நேரத்தில் உங்களால் அடைய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் 9 நம்பரை பயன்படுத்தலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக நீங்களும் இந்த ஒரு நாளில் மகாலட்சுமி தெய்வத்தை வணங்குங்கள். கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறமாக சாம்பல் மற்றும் சிவப்பு நிறத்தை நீங்கள் இந்த ஒரு நாளில் பயன்படுத்துங்கள். கண்டிப்பா அது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலராக உங்களுக்கு அந்த கலரானது இருக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.